இந்த வெள்ள நாடகங்கிறது ஒரு நாடகம் மாதிரி இல்லாமல் இது உண்மை சம்பவமாக நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இது எங்க நடக்குதுன்னா வெற்றாற்றின் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுனா பெரிய ஆறாக இருக்கும். அந்த ஆறு பார்த்தீங்கன்னா கரை கொண்டு தண்ணி போகும். இந்த தண்ணி போகும் பொழுது நொங்கு நுழையும் போகும். அது நொங்கு நுழையும் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கரையை உடைச்சிக்கலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கரை வந்து உடைச்சிட்டு போகும் பொழுது அதில் வாழக்கூடிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறது உணர்த்துற மாதிரி இந்த நாடகம் இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தில் முக்கியமான கேரக்டர் இருக்காங்க, அவங்க பற்றி பார்க்கலாம். பிச்சைமுத்து, ராமசாமி, வினோதன், செல்லப்பன், சீதாராமன், பக்கிரி, காசிநாதன், பவானி, சரஸ்வதி அம்மா. இதில் வர முக்கியமான கேரக்டர் இதில் ஏன் இந்த நாடகத்தில் முக்கியமான கேரக்டர்னா அந்த கேரக்டர் வச்சாதான் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும், நல்லா போகும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக ஒரு நாடகத்தோட ஒரு கேரக்டர் வச்சு அதை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ரைட். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைமுத்து அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த நாடகத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த சீதாராமன் அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்தோட முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஏன் சீதாராமன் முக்கியமான கேரக்டர் இருக்குன்னா இந்த நாடகத்துல நேர்மையான மனிதன் யாருன்னா சீதாராமன் தான். அவருடைய மகன் யாருன்னா வினோத். இந்த வினோதுடைய நண்பன் யாருன்னா ராமசாமி. இந்த வரும்பொழுது அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீதாராமன் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருக்குமே கை நீட்டி லஞ்சமோ அல்லது பணமோ வாழ்ந்ததில்லை. அப்படி நேர்மையா வாழ்ந்து வயசான காலத்துலையும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மனிதனுக்கு வினோதன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா வர்றாரு. அப்படின்னா அப்பா வந்து காசு யாருக்கும் வாங்காத மனிதன், ஆனா வினோதன் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்காரு. சரிங்களா? இது எப்படி இது மாறுது, இது எப்படி காலம் மாறுது அப்படிங்கிற விஷயத்த புலப்படுத்துகிற விஷயமா தான் இந்த வெள்ள நாடகம் வந்து அமையும். சரி, இப்ப இவர் காலம் போய் நேர்மையா வாழ்ந்து இவர் சாதனை காலம் வந்தாச்சு, அவன் நேர்மையா இருக்காரு. அவருக்கு பிறந்த மகன் அதே ஆபீஸ்ல வந்து வேலைக்கு வரும் பொழுது ஒரு நண்பன் ராமசாமி இல்லையா, ராமசாமி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வினோதன் வந்து அந்த ஆபீஸ்ல கூடிய முக்கியமான ஒரு ஆபீசர். இந்த ராமசாமிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த லஞ்சம் வாங்குறதுக்கு உதவியாளர்களுடைய ஒரு மனிதனா இருக்காங்க. சரிங்களா? சரி, இதில் யார் வந்து இவருக்கு ஆப்போசிட்னா செல்லப்பா இருக்காரு. இந்த செல்லப்பா இருக்காரு இல்லையா, இந்த செல்லப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வழிநடத்தணும் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற போக்கில் ஒரு போகும் பொழுது சரி சரிப்படுத்தலாம் அப்படின்னு யார் பார்க்கறா சீதாராமன் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய மகன் வந்து தடம்புடன்னு போறாரு, தடம்புடன்னு போகும்பொழுது அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அப்போ சீதாராமனுக்கு அவனை ஏற்றுக்க முடியாம போகும் பொழுது அவரால் சரி எதாவது சரி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த செல்லப்பாவுடைய ஃப்ரெண்ட் யாருன்னா பவானி. அந்த பவானி என்ன பண்ணுறாங்கன்னா உதவி பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க. பவானி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும் பொழுது சரி நம்ம சேர்ந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரி ஒரு விசிட் அடிக்கலாம் அல்லது வந்து ஒரு நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது வினோதன் ஆஃபீஸ் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஊழலாக போயிட்டு இருக்கு. அந்த ஊழலை எப்படியா தடுத்து நிறுத்தணும், வினோதனை அதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ பிச்சைமுத்து இவங்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. சரஸ்வதி அம்மா அவங்களாம் உதவி பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கிரி, காசிநாதன் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா சீதாராமன் ஒரு பண்ண அவங்க கூட வேலை பார்த்த ஒரு நல்ல மனிதர்கள் தான். ஆனாலும் அவங்களும் தடம்புடன்னு போகிறாங்க. அந்த தடம்புடன்னு போகும்போது சீதாராமன் சரி பண்ணாரு. நான் சரி பண்ணேன், இவங்களெல்லாம் யார் சரி பண்ணுவா அப்படின்னு அவருக்கு மனசுல என்ன ஆசைனா இந்த பக்கிரி இருக்கா இல்லையா, இந்த பக்கிரியோட மகள் தான் பவானி. அந்த பவானி வரும்போது யார் சொல்றாங்கன்னா சீதாராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட எங்கள் அப்பா உங்கள்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்க்கும்பொழுது எங்கள் அப்பாவும் தறிக்கிட்டு போகும் பொழுது எங்கள் அப்பாவை சரி பண்ணி நல்ல மனிதனை ஆக்குனீங்க, அவங்களுடைய மகள் தான் நான் பவானி அப்படின்னு சீதாராமன் அறிமுகமாகும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்னா நான் ஒருத்தரை சரி பண்ண ஒரு மனுடைய மகள் நேர்மையா இருக்காங்களே, எனக்கு அது போதும் அப்படிங்கிற சந்தோஷமா இருந்தாலும் அவருடைய மகன் வந்து குறுப்பணியில் போறாங்க இல்லையா, அதை சரிப்படுத்தணுங்கிற அந்த ஆதங்கமும் அவருக்கு இருக்கு. அப்ப செல்லாப்பா சொல்லும் பொழுது எப்படியாவது உடைய மகன் நான் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வினோதம் வந்து சரிப்படுத்துறாங்க. எப்படி சரிப்படுத்துறாங்கன்னா ஆபீஸ்ல போகும்போது ஒரு லஞ்சம் தர வராரு. அந்த லஞ்சத்தை வந்து வாங்காம இதான் கட்டி நின்றுக்காகவே வினோதம் வந்து வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. வரவழைக்கிற நேரத்துல தான் அந்த லஞ்சத்தை போய் அது போறாங்க. போகும்பொழுது வினோதம் வந்து அந்த வெளியில மாட்டிக்காம வெளியில வராங்க. வெளியில வரும் பொழுது இப்போ வந்து சொல்றாங்க, பவன் சொல்றாங்க, எப்பா நாங்கள் தப்பிக்க வச்சுட்டோம், ஆனா திரும்ப இந்த தவறு பண்ணீங்க அப்படின்னா நீங்க உள்ள கம்மி என்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க பதிவு பண்றாங்க.
இப்போ இந்த சூழல் என்னன்னா இந்த லஞ்சம் வாங்குறது மட்டும் இங்க இது இல்லை. ஆனா ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த மனிதன் வாழ்க்கையில நேர்மையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதா இந்த வெள்ளம் நாடகமாக அமைகிறது.